வணக்கம். ஜனநாயக திருவிழா 2026 மக்களோடு புதிய தலைமுறை பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டத்தில் 2 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. பெரம்பலூர், குன்னம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 2 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் மக்கள் வந்திருக்கிறாங்க. 2026 தேர்தலுக்கான தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. பெரம்பலூர் மாவட்டத்தின் சிறப்புகளா நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத இப்ப பேசலாம். பெரம்பலூர் மாவட்டம் ஒரு விவசாய தொழில் சார்ந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்க 85% மக்கள் விவசாயம் சார்ந்துதான் இருக்காங்க. 70% தொழிலாளர்கள் விவசாயம் சார்ந்து இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்கள்லயே முதல் 10 இடத்துல ஒரு இடத்துல இருக்கு. சிறிய அளவிலான மாவட்டமா இருந்தா கூட இந்த மாவட்டத்தில் உணவு உற்பத்தி, விவசாய உற்பத்தியில முதல் 10 இடங்கள்ல இருக்குங்கிறதே ஒரு பெருமையான விஷயம். அதே போல இங்க சுற்றுலா தலங்கள்னு பார்த்தோம்னாக்க ரஞ்சன்குடி கோட்டை, சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் டெம்பிள் கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் சாத்தனூர் கல்மரம்ங்கிறது ரொம்ப ஒரு அரிய வகையான ஒரு ஆராய்ச்சிக்குரிய வெளிநாட்டிலிருந்து மாணவர்கள்லாம் பயிலக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தில் வளர்ச்சி என்றால் இங்கு விவசாயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதுபோல் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருக்கின்றன. காரணம், அரசு கல்லூரி 4 இருக்கின்றன, மருத்துவக் கல்லூரி இருக்கின்றன, பொறியியல் கல்லூரி இருக்கின்றன என்று கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம். தொழில் வளர்ச்சியில் பார்த்தோம் என்றால் இங்கு சிப்காட் நிறுவனம் இருக்கின்றன. அதே போல செருப்பு, இங்க பால் உற்பத்தி பாடாலூரில் இருக்கின்றன. கல்வி நிறுவனங்கள் ஒரு பக்கம், விவசாயத்துறை ஒரு பக்கம். இதை தாண்டி சர்க்கரை ஆலை, பெரம்பலூர் தனியார் சர்க்கரை ஆலை, அரசு சர்க்கரை ஆலை என்று பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன. புவிசார் குறியீடு இங்க கொடுத்திருக்காங்க. ஒன்னு வெங்காயம், ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா மரசிலை செய்யறது, கைவினை பொருட்கள் மரசிலை செய்யறதுக்கும் புவிசார் குறியீடு எடுத்திருக்காங்க. இது பெரம்பலூர் மாவட்டத்துடைய சிறப்பு. இது பெரம்பலூர் மாவட்டம் என்பது அகஸ்தியர் தவம் செய்யற இடம் ஒண்ணு. இந்த முத்து பவழம் அந்த மாதிரி ஒரு மலை ஒண்ணு இருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்துல இப்ப பாத்தீங்கன்னா சோழர்கள் ஆட்சி செய்த இது 900 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. வாலிகண்ட ஈஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்பான ஒரு இது இருக்குது. பச்சைமலையில உள்ள கோரையாறு அருவி, அது பச்சைமலை, அது திருச்சி மற்றும் பெரம்பலூர், சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஜாயின் பண்ணி 3க்கும் சேர்ந்த மாவட்டம் பச்சைமலை. அதை நல்லா டூரிஸ்ட் பிளேஸா அறிவிச்சாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நாளா எதிர்பார்ப்பு இருக்குது. கல்வியில் சிறந்து விளங்கும் பெரம்பலூர்னு சொல்றோம். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் இங்க தங்கி இருந்து கற்றுக்கிட்டார் தமிழ். இது பெரம்பலூரோட ஆக பெரும் சிறப்பு என்று நான் கருதுறேன். பெரம்பலூர் மாவட்டத்தோட தற்போதைய பிரச்சனைகள் என்னங்கறத ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இப்ப இந்த பெரம்பலூர் டவுன் பாத்தீங்கன்னா இப்ப 2 லட்சம் மக்கள் தொகை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த 2 லட்சம் மக்கள் தொகைக்கு உண்டான அடிப்படை வசதி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுக்கு முன்னாடி அவங்க உருவாக்கிய பாதாள சாக்கடையோ மற்ற அந்த பைப் லைனோ இது மட்டும்தான் இருக்க தவிர மற்றபடி இந்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா விரைவா இங்க அதிகமாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இங்க தொழிற்பேட்டை நிறையா இருக்கு, அடுத்து கல்வி நிறுவனம் நிறையா இருக்கு. விவசாயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சொல்ற அளவுக்கு பெரம்பலூர் எல்லாம் அடிப்படையில் விவசாய பூமிங்கிறதுனால இங்க நிறைய மக்கள் கிராம சார்ந்தவங்களாம் டவுனுக்கு வராங்க. பிள்ளைங்களை நல்ல கல்வி, தரமான கல்வி வேணும், வேலை இப்போ MRF போன்ற தொழில்நிறுவனம் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பெரம்பலூர் நோக்கி வராங்க. ஆனால் இப்போ டவுன் ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கு. அதுக்கு போக்குவரத்து வசதி சரியான சிக்னல் கிடையாது. அடுத்தது பாதாள சாக்கடை வசதி சரியாக கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடிநீர் குழாயும் இணைப்பு சரியான இணைப்பு இல்லை, இணைப்பு இருந்தாலும் சரியா தண்ணி வரதில்லை. தார் ரோடு போட்டு போறாங்க, அடுத்த ஒரு 2 வாரத்தை கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோடு நோண்டி பைப் லைன் போடுறாங்க. இது என்ன ஒரு நடைமுறைன்னு தெரியல. பைப் லைனுக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க, தார் ரோடு வருதுன்னா அந்த பைப் லைனை போட்டு இந்த தார் ரோடு போட வேண்டியதானே. இப்பதான் 2 மாசம் முன்னாடி தார் ரோடு போட்டாங்க, இப்ப பெரம்பலூர் நோண்டி போட்டுருக்காங்க, பைப் லைன் போடுறாங்க. இது அங்க இருக்க ஆட்சியருக்கு தெரியலையா இல்ல என்னன்னு ஒன்னும் புரியல. நீங்க அடிப்படை தேவைகளான சாலை வசதி, போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை வசதி திறம்பட செய்யணும் அப்படிங்கறது உங்க கோரிக்கை. அடுத்தது சார், பெரம்பலூர் மாவட்டத்தில் சார் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை வருதுன்னு சொன்னாங்க சார். ஆனா இன்னும் வருஷம் வரல. 1995 பெரம்பலூர் மாவட்டம் உருவானுச்சு சார். ஆனா 2019 மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இன்னைக்கு வந்துருச்சு சார். எங்க மாவட்டத்துல ஏதாவது சின்னதா ஒரு அடிப்பட்டா பூலாமணி சார், பூலாமணி அடிப்பட்டா கூட 1 மணி நேரம் ஆகும் சார் நம்ம ஜிஹெச் வரதுக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா இங்க இருந்து திருச்சி கூட்டு போக சொல்றாங்க சார். அந்த மருத்துவ வசதி, அனைத்து மருத்துவ வசதியும் கொண்ட மருத்துவமனை பெரம்பலூருக்கு வேணும் சார். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 2006 இருந்து 2011 வச்சு திமுக ஆட்சியில் சொன்னாங்க. அரியலூருக்கு பொறியியல் கல்லூரியும் பெரம்பலூருக்கு மருத்துவக் கல்லூரியும் வரும்னு சொன்னாங்க. ஆனா பெரம்பலூருக்கு 2மே வரல. இதே எங்க பக்கத்து மாவட்டத்துல 2மே வந்துருச்சுங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கு எங்க பெரம்பலூர் மாவட்டம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஆனா இங்க ஒரு அரசு விவசாய கல்லூரி வரணும் சார். அதே மாதிரி மகளிருக்கு செவிலியர் கல்லூரி எங்க பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இது ரொம்ப அடிப்படையில் மருத்துவத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும் சார். எங்களுக்கு எதுனா ஒன்னாலும் எங்களுக்கு திருச்சி போக சொல்றாங்க சார்.
அரசு பொது மருத்துவமனை வந்து முழுமையான அளவுல இல்ல அப்படிங்கிறது உங்க கோரிக்கை. ஆமா சார். நன்றி சார். கிராமம் பழையவராளிப்பட்டி. நானு இங்க எல்லாம் வந்து கல்லூரியை பத்தி பேசுறாங்களே தவிர அடிப்படை பிரச்சனை விவசாயங்க. விவசாயம் தான் பிரதான தொழில். தமிழ்நாட்டிலே வறட்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டங்க. அதை இங்க யாரும் பேசுறது இல்லைங்க. இது வறட்சியா இருந்த மாவட்டம்ல வறட்சியா உருவாக்கப்பட்ட மாவட்டம். காரணம் என்னன்னா அளவுக்கு அதிகமான அனுமதிக்கு மீறின கல்குவாரி. எங்க பார்த்தாலும் கல்குவாரிங்க. மலையை உடைச்சு கல்லாக்கி கேரளாவுக்கு அந்த கடத்திட்டு இருக்காங்க. இந்த அனுமதிப்பட்ட அளவு என்ன அளவு கொடுத்து அரசாங்கம் கொடுத்துருக்கோ அதோட அதிகமா எடுக்கும்போது நிலத்தடி மட்டம் குறைஞ்சிட்டே போகுதுங்க. குடிக்கிற தண்ணி வந்து உப்புத்தன்மை அதிகமாகி நிறைய வியாதிகள் வருது. எம்ஆர்எஃப் ஒரு டயர் கம்பெனி வந்து பெருமையா பேசுறாங்க எல்லாருமே. ஆனா அந்த முதலாளி கேரளா ரப்பர் அங்க உற்பத்தி பண்றாங்க. அங்க இருந்து கொண்டு வந்து பெரம்பலூர்ல கொண்டு வந்து டயராக்க தேவையான வந்துச்சுங்க. வேலை கொடுக்கறது பூரா ஹிந்திக்காரங்களுக்கு, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை கிடையாது. சுத்தி இருக்க பகுதி பூரா பாத்தீங்கன்னா நீர்மட்டம் குறைஞ்சு போய் சுகாதாரம் எல்லாம் போய் விவசாயம் பண்ண முடிய நிலைமை வந்துருச்சு. அப்படியே விவசாயம் பண்ணாலுமே அதுல இன்னொரு பிரச்சனைனா வனத்துல இருக்க வேண்டிய குரங்கு ஊருக்குள்ள வந்திருக்கு. இன்னைக்கு எந்த விவசாயம் பண்ண முடியலைங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சு அறுவடை பண்ற நேரத்துல வந்து குரங்கு தின்ட்டு போயிருது. விவசாயம் பாதிக்கிறாங்க. புவிசார் குடி கொடுத்துருக்கான்னு பெருமையா பேசுற வெங்காயத்துக்கு செட்டிக்குளத்துக்குங்க மதிக்கிறோம். ஆனா அந்த வெங்காய உற்பத்தி பண்ற விவசாயிகளுக்கு நிரந்தர விலை இருக்கான்னு பாருங்க. இப்ப வெங்காயம் வந்து 20 ரூபாய்க்கு வித்துச்சுன்னா 50 ரூபாய்க்கு விற்கிறனைக்கு விவசாயி திட்டுறாங்க. 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 20 ரூபாய் விற்கும் போது விவசாயிகளை வந்து பெருமையா பேசுறாங்க, குறைஞ்சலி கொடுக்குறாங்கன்ட்டு. அதுல வர நட்டத்தை யார் ஈடுகட்டுறது? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மாதிரி தாங்க. அரிசி விலை ஏறி போச்சா அங்க போராடுவாங்க, நெல்லி விலை குறைஞ்சு போது இங்கேயும் போராடுவாங்க. ரெண்டு பக்கம் போராடுவாங்க. விவசாயிங்க நிலைமை வந்து ரெண்டு கட்ட நிலைமை தான் இருக்கு. இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த கல்குவாரி பிரச்சனைங்க. இதை தடை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து சரி பண்ணி மக்களை வாழ வைக்கணும். இது விவசாய பூமி, விவசாயத்தை காப்பாத்தணுங்க. ஓகே. இயற்கை வளத்தை பாதிக்கிற கல்குவாரியும் ரப்பர் தொழிற்சாலையும் டயர் தொழிற்சாலையும் வந்து கூடாதுங்கிறது. விவசாயம் பிரதான தொழில். இப்ப இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் செய்தியில பார்ப்போம், டெல்டா மாவட்டத்துல காவிரி தண்ணீர் திறந்து விடல, முறையா வந்து அரிசி கொள்முதல் பண்ணல அரசாங்கம் அப்படிங்கிற பிரச்சனையை தான் நம்ம இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தோம். மானாவாரி பயிர் பண்ணக்கூடிய பெரம்பலூர் மக்கள் இந்த வருடம் முதல் முறையா மக்காச்சோளத்துக்கு உரிய விலை இல்லை அப்படின்னு போராடக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அது ஒரு 2-3 நாட்கள் நடந்த போராட்டமாகவும் 2-3 நாள் செய்தித்தாளில் வந்த செய்தியாகவும் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். அதனால பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு வரக்கூடிய வருவாயோட இழப்பு மட்டும் 250 கோடி ரூபாய். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆளும் அரசாங்கங்கள், ஆண்ட அரசாங்கங்கள் எல்லாம் மிகப்பெரிய அடிப்படை பிரச்சனைகளை வந்து நழுவி போறதுக்கு தான் பாக்குறாங்களோ ஒழிஞ்சு அந்த இடத்த வந்து தீர்வு காணுங்கிற எண்ணத்துல இல்ல. உள்ளாட்சி தேர்தல் நடைபெறல. உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாதனால நிர்வாக சீர்கேடு, அடிப்படை வசதிகள் சீர்கேடு. உள்ளாட்சியில ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க. உள்ளாட்சி பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான வழிகளை எந்த அரசுமே முன்னெடுக்கிறது இல்லை. தற்சார்பு வாழ்வியலை நோக்கி போகணும்னு இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதற்கு வாய்ப்புகள் பெரிதும் இருக்கக்கூடிய இடத்தை பயன்படுத்துறதுக்கு எந்த அரசாங்கமும் முன் வருவதில்லை. பெரம்பலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா வறட்சியான மாவட்டம். இந்த வறட்சியான மாவட்டத்துல நீர்நிலைகள் பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மேற்கே பச்சைமலையிலிருந்து பெய்யக்கூடிய நீர் வந்து பாத்தீங்கன்னா மருதியாறு, கோரையாறு, சென்னாறு, கல்லாறு இந்த நீர்நிலைகள் பாத்தீங்கன்னா இது வழியா தான் தண்ணி கடந்து போகுது. இதை அரசு வந்து பாத்தீங்கன்னா அப்பக்கப்ப சிறிய அளவிலான தடுப்பணைகள் இருந்து பெரிய அளவிலான தடுப்பணைகள் உருவாக்கி வராங்க. இந்த பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகங்கள் வந்து நீர்நிலைகள் தான். அதாவது சங்கிலி தொடர் ஏரிகளும் இந்த ஆறுகளும் தான் நமக்கு சிறுநீரகங்கள். அதாவது நமக்கு சுத்தமான தண்ணியை வடிகட்டி கொடுக்கறது. இந்த நீர்நிலையை பாதுகாத்த ஒவ்வொரு கிராமத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த நீரை வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீரை, கிராமத்தோட கழிவு நீரை வந்து அந்த நீர்நிலைகளை தான் விடுறாங்க. அந்த கிராம ஊராட்சியிலும் சரி, பேரூராட்சியிலும் சரி, நகராட்சியிலும் சரி அந்த நீரை சுத்தப்படுத்தி அதாவது சுத்தப்படுத்த நீரை அந்த ஆத்துல திரும்ப விடணுங்கிறத கோரிக்கையா வைக்கிறோம். ஸோ வந்து பெரம்பலூர் மாவட்டத்தோட முக்கியமான கோரிக்கை என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் கண்டிப்பாக அது தேவையான விஷயமா இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்க எல்லா மாவட்டத்திலும் இரும்பு பாதை ரயில்வே தொடர்வண்டி நிலையங்கள் இருக்கிறது. ஸோ எங்களோட கோரிக்கை என்னன்னா கண்டிப்பாக இந்த வருடமாவது, இந்த பீரியட்லாவது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்குமா அப்படின்றது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பெரம்பலூர் மாவட்டம் அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்த பகுதிகள். ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது நம்மளோட இந்திய நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு பேச்சுக்கு மட்டும் சொல்றமே தவிர அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. கண்டிப்பாக விவசாயத்துக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்மளோட செட்டிக்குளம் பகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன வெங்காயத்துக்கு பேர் போனது குறியீடு வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து விவசாயம் சார்ந்து உதவி பண்றாங்களா, வனவிலங்கு பாதுகாப்புல இருந்து கொடுக்குறாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு தேவை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிலத்தடி நீர் மட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எல்லாம் பேசுறோம் இருக்கோம், எல்லாருக்கும் தேவைன்னா கண்டிப்பா நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க. அந்த நீர் எந்தெந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆதாரம் முக்கியமோ அதுக்கு
நீங்க சொல்ற மாதிரி கல்குவாரிகள் நிறைய இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க வந்து கல்குவாரிகள் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நிலத்தடி நீர்மட்டங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் வந்து வரும் அரசாவது எடுக்குமா அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கையா வைக்கிறோம். தேங்க்யூ. பெரம்பலூர் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் வந்து ரொம்ப பின்னோக்கி தான் இருக்குது. வளர்ச்சி திட்டங்கள்னு பார்த்தா சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு காலம் முடிஞ்சும் இந்த ரயில்வே இருப்பு பாதை திட்டத்தை வந்து இன்னும் மக்கள் பார்க்கவே இல்லை. ரயிலே இன்னும் மக்கள் பார்க்காத மக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இதை வந்து 75 ஆண்டு காலமாக இது பண்ணி நம்ம செயல்படுத்த முடியாத மத்திய மாநில அரசுகள் இருக்கு. இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும். அதேமாரி தொழில் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா 3500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி ஏழை எளிய விவசாயிகிட்ட இருந்து 3500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி சிறப்பு பொருளாதார மன்ற திட்டத்துக்காக கையகப்படுத்தி வச்சிருக்காங்க. 15 வருஷம் ஆச்சு, இன்னமும் அதை செயல்படுத்தல. அதை செயல்படுத்தினா பெரம்பலூர் வந்து பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி எட்டும். அதேமாரி அரசு மருத்துவக் கல்லூரி 1992, 93 நான் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சேன், மாவட்டம் ஆவறதுக்கு முன்னாடி. இதுவரையிலும் செயல்படுத்தல. அரசாங்கம் அறிவிச்ச திட்டங்களை வந்து செயல்படுத்தினாவே பெரம்பலூர் மாவட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி ஆட்டும். அது அரசாங்கம் கவனத்தில் கொள்ளணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். பல ஆண்டுகளாக சொல்லப்பட்ட திட்டங்களை வந்து நிறைவேற்றவே இல்லை. அதை நிறைவேற்றணுங்கிறது தான் முக்கிய கோரிக்கை. அதான் அரசு அறிவித்த திட்டங்கள் தான். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிகள் வந்து நடுநிலை பள்ளிகள் 75க்கும் மேற்பட்ட கிராமப்புற பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் இருக்கு. அங்க படிச்சுட்டு வர பிள்ளைங்க NMMSங்கிற தேர்வு எழுதுறாங்க. பெரும்பான்மையான மாணவர்கள் கிராமப்புறத்துல அதை படிச்சு முடிச்சிடறாங்க. அவங்களுக்கு 9வது 10வதுக்கு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டும் அந்த திட்டம் மட்டும் பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படாமலே இருக்கு. 11வது 12வது நகரத்துல படிச்சுட்டு வரும், 10வது வரைக்கும் படிச்சுட்டு வரும், NMMS எக்ஸாம் எழுதிடுறான். அவன் வந்து 11th 12th வந்து அழகா வந்து ஒரு தனியார் கட்டடத்துல நடக்குது, படிச்சிடறாங்க. ஆனா 9வது 10வது 8வதுக்கு மேல அவங்க வந்து டிராப் அவுட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அது மத்திய அரசோட திட்டம். நமக்கு அப்புறம் உருவான அரியலூர் மாவட்டத்தில் அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுது. 9வது 10வதுல இருந்து மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்குது. அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம், 3 வேளை உணவு, படிப்பு எல்லாமே வந்து இலவசமா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த திட்டம் வந்து இதுக்கப்புறம் தொடங்கப்பட்ட பல மாவட்டங்கள்ல சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஆனா பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையிலும் 9வது 10வது மாணவர்களுக்கு அந்த திட்டம் செயல்படுத்தப்படாமலே இருக்கு. இதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு போய் சேர்ந்துறாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த திட்டம் கிடைக்காது. இந்த வரும் கல்வி ஆண்டிலேயாச்சும் குறைந்தபட்சம் எத்தனையோ கட்டடங்கள், அரசு கட்டடங்கள் சும்மா கிடக்கு. அந்த கட்டடத்துல அதை வந்து சீர் செஞ்சு அந்த 9வது 10வது மாணவர்களுக்கு அந்த திட்டம் கொண்டு போய் சேர்க்கணும், அது தொடங்கணுங்கிறது இந்த நேரத்தில் மிக முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்கேன். இந்த மாவட்டம் கிரவுண்ட் வாட்டர் அதிகமா நிலத்தடி நீரை பயன்படுத்தி கிணறு மூலமா பாசனம் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். நிலத்தடி நீர் பண்றதுனால இதை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ண மாவட்டமா இருக்கு. கருப்பு பட்டியலில் இருக்கு இந்த மாவட்டம். அதிகமாக நம்ம நிலத்தடி நீரை உபயோகப்படுத்தினால வங்கிகளில் போய் விவசாயிங்க கிணறு ஆழப்படுத்துறதுக்கோ போர்வெல் போடுறதுக்கோ கடன் கேட்டா வங்கிகள் தர மறுக்குது. ஏன்னா மத்திய அரசாங்கம் அதை பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அப்ப நாங்க நிலத்தடி நீரை எடுக்கிறோம், நிலத்தடி நீரை வச்சுதான் விவசாயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது வந்து நம்ம வந்து காவேரி சரபங்கா நதிநீர் கால்வாய் இணைப்பு திட்டம் ஒன்று கேட்டிருக்கோம். விவசாயிங்க ரொம்ப நாளா இதை கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். கடந்த தேர்தலையும் கேட்டோம். இன்ன வரைக்கும் செயல்படுத்துறதுக்கு யாரும் தயார் இல்லை. அது மாதிரி கொண்டு வந்தோம்னா இங்க இருக்க அந்த 897 நீர்நிலைகளை வந்து நிரப்புறதுக்கான வாய்ப்புகள் வேணும். இதை முக்கியமான கோரிக்கையா அந்த பதிவு பண்றோம். இந்த மாவட்டத்தினுடைய நீராதாரத்தை பெருக்கணும். அப்பதான் இந்த விவசாய தொழில் செழிக்கும். இந்த தொழில் செழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் பண்ணணுங்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை வைக்கிறோம். பெரம்பலூர்ல வந்து கல்வியறிவு வந்து அதிகம் பெற்ற அதிகாரிகள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த கல்வி பெற்ற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இங்க வேலைவாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. இங்க இருக்கிற மாணவர்கள் வெளி மாவட்டங்களுக்கோ, வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளி நாடுகளுக்கோ தான் போய் வந்து பணி செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாங்க தவிர்த்து இங்க இருக்கிற அறிவாளிகள், நம்ம படித்த இளைஞர்களுக்கு இங்க வேலைவாய்ப்புங்கிறது மிக மிக குறைவு. இது என்ன காரணம் அப்படின்னா, இங்க இருக்கிற தொழிற்சாலைகள் வந்திருக்கு, நமக்கு வேலை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தொழிற்சாலைகள் நிறைய இங்க வந்திருக்கு. இங்க வந்திருந்து இருக்கிற தொழிற்சாலைகளுமே பாத்தீங்கன்னா உயர்நிலையில இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்தோட தான் வந்து பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு இழப்பு நமக்கு. நம்ம அடித்தள நம்ம விவசாயிகள் பேசுறோம், நம்ம மத்தவங்களை பேசுறோம். இது இளைஞர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு இது. நீங்க இப்போ உங்க லெவலுக்கு நீங்க வந்து வந்துட்டு போயிட்டீங்க. இப்ப இளைஞர்கள் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கான வேலைவாய்ப்பே இங்க இல்லங்கும் போது நாங்க இங்க இருந்தா மட்டுமே இந்த பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன பேச முடியும். நான் வரேன் வேலைக்கு 6 மாசம் வெளியே போயிட்டு வந்து ஒரு நாள் வந்துட்டு போனா குடும்பத்தோட இருந்து நான் வந்து போயிடுறேன். அதனால பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புங்கிறது இங்க வந்து சுத்தமா கிடையாது. பெரம்பலூர் நகரத்துல தொடர் திருட்டு நடந்துகிட்டே இருக்கிறது. போக்குவரத்து காவல்துறை இந்த ஆன்லைன் அபராதத்தில் போடுற அக்கறையை இந்த திருட்டை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் அக்கறை செலுத்தணுங்கிறது தான். பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்னும் தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழிற்சாலைகள் கொண்டு வருவதோடு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற அளவுக்கு தொழிற்சாலைகளை கொண்டுட்டு வரணுங்கிறது தான் கோரிக்கை. இங்க பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துல பெரம்பலூர் 4 வட்டம் இருக்குது. குறிப்பாக ஆலத்தூரும் குன்னம் அந்த வட்டத்துல தான் அதிகமான குழந்தை திருமணம் நடந்துட்டு இருக்குது. தினம் முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 குழந்தை திருமணம் நடக்குது. இப்ப +2 முடிச்சுட்டு போகக்கூடிய அந்த
குழந்தைகள் உடனடியாக ஆசை வார்த்தைகள் கூறியோ இல்ல அது ஏதாவது பிரச்சனைகள் சொல்லியோ திருமணம் பண்ணி வச்சுறாங்க, பெற்றோர்களே சொல்லி வச்சுறாங்க. அதே போல பெற்றோர்கள் அந்த 1098க்கு தொடர்பு கொண்டு சொன்னா கூட அது இங்க பெரம்பலூர் மாவட்டத்துல அதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அங்க ஒரு ஹோம் ஒன்று இங்க இருக்குது, அந்த ஹோம்ல போய் தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சா கூட அந்த ஹோம்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க கூட்டு போங்க பேரண்ட்ஸ் சொல்லி என்ன கூட்டு போயிடறாங்க. இங்க பெரம்பலூர் மாவட்டத்துல குழந்தை திருமணம் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம முக்கியமான பிரச்சனைகள்லாம் பேசிட்டோம். இப்போ இந்த மாவட்டத்திற்கு எந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் தேவை இந்த 2026 தேர்தலுக்கு பின்னாடி, அதுக்கு நம்ம என்ன கோரிக்கை, முக்கிய கோரிக்கைகள் சரியா சொல்லுங்க. இப்ப நம்ம பேசின பிரச்சனைகளை அடிப்படையா வச்சு பெரம்பலூர் நகரத்துக்குள்ளார போக்குவரத்துகள் ரொம்ப குறையது மட்டும் கிடையாது. இங்க இந்த ரெண்டுல இருந்து மேற்க இருந்து கிழக்கு நோக்கி போறதுக்குள்ள பீக் ஹவர்ஸ்ல ரொம்ப சிரமமா இருக்கு. ஸ்கூல் பஸ்ல இருந்து காலேஜ் பஸ்ல இருந்து எல்லா பஸ்ஸுமே வந்து இங்க உள்ள போய் என்ட்ரி ஆகி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துது. நெரிசலை தவிர்க்கணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இன்னும் அந்த ஊர் விரிவடையும், மக்கள் பயன்பாடும் ஆகும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க போக்குவரத்து குறையும். பெரம்பலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிலத்தடி நீர்மட்டம் பாத்தீங்கன்னா 2500 அடிக்கு கீழே போயிடுச்சு. இப்ப முழுமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா காவேரி கூட்டு குடிநீர் இணைப்பு எல்லாருமே எல்லா பகுதியும் கொண்டு போய் சேர்த்துட்டதா சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பெரம்பலூர் மாவட்டத்துல இன்னும் அதிகப்படியான இடங்களுக்கு காவேரி கூட்டு குடிநீர் போய் சேரல. இந்த குடிநீர் பற்றாக்குறைய பூர்த்தி செய்யணுங்கிறது தான் 2026 தேர்தலுக்கு அப்புறமா அது வேணுங்கிறது தான் தேவை. பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30ல இருந்து 37 மதுபான கடைகள் இருக்கு. அதனால வயது வரம்பு இல்லாம பள்ளி மாணவர்கள்ல இருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் எல்லாமே கெட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம கண் கூட அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா பெண்மணிகளும் கெட்டு போயிட்டு இருக்காங்க. அதை நிறுத்தணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா எல்லா கிராமங்கள்லயும் பாத்தீங்கன்னா இப்ப பிளாக்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாம இப்ப கஞ்சாலாம் தாண்டி எல்லா கைக்கும் சின்ன சின்ன பசங்க கையில எல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சாவோட சுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் தடுத்து இந்த அரசாங்கம் நல்ல ஒரு வழிமுறையை கொண்டு வரணும். டாஸ்மாக குறைக்கணும், கஞ்சா விற்பனை தடுக்கணும், அதை தடுக்கணும், பிளாக்ல விற்கிறத மெயினா குறைக்கணும். ஓகே, நன்றி. அடுத்தது மோஸ்ட்லி இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30% பிலோ தான் நம்ம லோக்கல் பீப்புள்ஸோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து வரும் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50+ எபோவா மாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த விவசாயிகளுக்கு உண்டான 121 ஊராட்சி கிராமமும் 134 வருவாய் ஊராட்சி கிராமமும் இருக்குது. இந்த வருவாய் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பேசின மாதிரி 73 ஏரிகள் இருக்கு. பிடபிள்யூ நீர்வளத்துறையில இருந்திருக்கு. அதை நாங்கள் 2024 நாங்கள் ஒரு டீமா போய் கலாய்வு பண்ணதுல அதில் பார்த்தீங்கன்னா அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி கலாய்வு பண்ணும்போது அதில் நிறைய ஏரிகள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பெரிய ஏரி அரும்பாவூர் வேப்பந்தட்டை தாலுக்காவுக்குள்ள ஒரு பெரிய ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு. அதுவே அந்த நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்களோட கோரிக்கையாகவும் இருக்குது. நான் வந்து என் ஊர் வந்து கீழப்படியூர் புதூர் குன்னம் சட்டமன்ற தொகுதி. வாரம் ஒரு நாளைக்கு தண்ணி விடுறாங்க. சாக்கடை தண்ணி கலந்து தண்ணியை குடிக்க முடியல. கலெக்டரும் பல தடவை மனு கொடுத்தோம், பஞ்சாயத்துலையும் கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வர ஆட்சியாளர்கள் வர எந்த அரசு வந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த குடிநீர் பிரச்சனை சரி செய்யணும், அந்த பைப்பை மாற்றி கொடுக்கணும். சீமக்கரவேல முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் எங்க அதிகமாக முளைச்சிருக்குதுங்க. அதாவது சொந்த இடத்துல இருக்கவங்க இப்போ நேற்று கூட மதுரை கிளை கோர்ட்ல சொல்லியிருக்காங்க, 30 நாள்ல வந்து சொந்த இடத்துல இருக்கிறவங்க நீக்கிடணும். 6 மாசத்துக்குள்ள வந்து அரசாங்க இடத்துல இருக்கிறது நீர்நிலையிலயோ அரசு இடத்துல இருக்கிறத வந்து அரசாங்கம் நீக்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க. 40 அடி ஆழத்துக்கு உள்ள போய் தண்ணியை உறிஞ்சி எடுக்கிற சக்தி அந்த சீமக்கரவேலுக்கு இருக்குங்க. அதுல தண்ணி இல்லை அப்படின்னா காத்துல ஈரப்பாத்தை உறிஞ்சி வாழ்ற சக்தி இருக்கு. 12 வருஷத்துக்கு மழையே இல்லாட்டியுமே, ஒரு சொட்டு மழை இல்லாட்டியுமே பசுமை மாறாம வளரக்கூடிய தாவரம் களை தாவரம். அதை அழிக்கிறதுக்கான வேலையை இந்த அரசாங்கம் தீவிரமா செய்யணுங்க. கல்லாத்துல ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்க திட்டம் கட்டணும்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் எல்லோரும் நீண்ட நாளா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் ஒவ்வொரு தடவையும் கோரிக்கை வைக்குது, நாங்க செஞ்சு தரோன்னு. எல்லாரும் எம்எல்ஏ ஆயிருக்காங்க, எல்லாரும் எம்பி ஆயிருக்காங்க. ஆனா அந்த திட்டம் மட்டும் நிறைவேறல. ஒரு கலெக்டரால அந்த திட்டம் தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஒரு 150 ஏக்கரா நிலம் அந்த ஒரு அம்மா வாங்கி போட்டுருக்காங்க, கலெக்டர் அம்மா. அந்த திட்டம் அப்படியே தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஆகவே இதெல்லாம் வந்தாதான் இந்த 2 தொகுதியும் வளர்ச்சி அடைய முடியும், இல்லைன்னா முடியாது. 31 விவசாய விளைபொருளுக்கு மத்திய அரசாங்கம் விலை நிர்ணயம் பண்றாங்க. போன வருஷம் ஒரு குவிண்டால் மக்காசோளத்தில் விலை நிர்ணயம் பண்ணது 2225. ஆனா 2700க்கு வித்துச்சு குவிண்டால். இந்த ஆண்டு மத்திய அரசாங்கம் நிர்ணயம் பண்ணது 2400. ஆனால் விலை 1700 1800. யார் இந்த இதையெல்லாம் ஆக்குவேன்னா பெரிய வசதி பிடிச்ச எடை வச்சு இது பண்றவங்க தான் அந்த மக்காசோளத்தை வாங்குறவங்க ஏமாத்துறாங்க. இது அரசாங்கம் தெரியுது. நாங்க போய் கேட்டோம் அந்த தேர்தல் நேரத்தில், ஓட்டு கேட்கறதா எங்களுக்கு முக்கியம், விலையை பத்தி கவலைப்படாதீங்கிறாங்க. அதிமுகட்டையும் கேட்டு பார்த்தோம், திமுகவில் இருக்க ஆளுகிட்டையும் கேட்டு பார்த்தோம்.
யாருமே இது எங்களுக்கு முக்கியம் இல்லைன்ட்டாங்க. அவங்களுக்கு முக்கியம் எல்லாம் தேர்தல். இந்த தேர்தல் எங்களை எந்த அளவுக்கு எடுக்குது என்று புரிய முடியும். நாங்கள்லாம் நினைக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டின் முதன்மை மாவட்டம் பெரம்பலூர் மக்காசோளத்தில், தமிழ்நாட்டின் முதன்மை மாவட்டம் வெங்காயம் பெரம்பலூர் உற்பத்தி ஒரு இதில், அதே போல் பருத்தி இருந்தது. இப்போ அது விருத்தி ஆகலை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அமுக்கிட்டு அவங்க பிடியில் வச்சு நெருக்கிறதுனால விலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இவனுக்கு இடைத்தரலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு சட்டம் அரசாங்கம் கொடுக்கிறது ஏன் செய்யவில்லை? நம்ம முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சி அலுவலகம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வரும்போது எல்லாம் சுத்தம் பண்ணாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆட்சி அலுவலகம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக இருக்கணும். இப்போ நாம இருக்குன்னா நம்ம வீடு தான் ஒரு உதாரணமாக இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு மேலே கருவேல முள் வளர்ந்துருக்கு. மாணவர்கள் எல்லாம் இந்த கைபேசி வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை இழந்துட்டு இருக்கும்போது ஒன்று சேர்ந்து ஒரு வெளியில போய் விளையாடுற அளவுக்கு இங்க விளையாட்டு மைதானம் கிடையாது. இங்க காவல் நிலையங்களை படிப்படியா உயர்த்துறாங்க. புறநகர் காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையம் எப்படி படிப்படியா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காவலர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக தான் இருக்கு. இதனால பப்ளிக் பாதிக்கப்படும் போது போலீஸ் போய் அவங்களை உடனே அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதோ அந்த பிரச்சனையை அட்டன் பண்றது அப்படிங்கிறது காலதாமதம் ஏற்படுது. போதிய காவலர்கள் அதிகப்படுத்தணும். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அந்த கொட்டரை நீர்த்தேக்கத்தை வர ஆட்சியாளர்களாவது அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். 2400 மீட்டர் நீளம் கொண்ட டேம் அது. அந்த டேம் பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா 4400 ஏக்கர் பயன்பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 கிளை வாய்க்கால்கள் இருக்கு. ஒன்று 10 கிலோமீட்டர் நீளத்திலையும், இன்னொன்று 7 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நீளத்திலையும் இருக்கு. இதை ரெண்டையுமே பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது 4400 ஏக்கர் பயனடையும். இது மானாவாரி செய்யக்கூடிய பெரம்பலூர் மக்களுக்கு இது ஒரு புது முயற்சியாகவும் வளர்ச்சியாகவும் இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது அரசு மருத்துவர்கள் தனியார் கிளினிக் வைக்க கூடாது. அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் வரணும் அடுத்த இதுலயாவது. அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமே முதல் காரணம். எமர்ஜென்சி வார்டு கேஷுவாலிட்டி போனீங்கன்னா எனி டைம் இருக்கணும். அட்லீஸ்ட் 2 டாக்டர்ஸ் இருக்கணும். ஒரு டாக்டர் இருக்காங்க இந்த ஹெட் இதுல ஷிஃப்ட் அடிப்படையில் இருப்பாங்க. ஒண்ணு அவங்க தனியார் கிளினிக்ல இருந்துட்டு மக்களை எல்லாமே டைரக்ட் அவங்க தப்பா ராங் டைரக்டர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க பல வழிகளில கெய்னிங் அடைகிறாங்க. அது சுத்தமா இருக்கணும். முதல்ல பொது நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அலுவலர்கள் துரிதமா செயல்படணும். அதுதான் அரசு மருத்துவர்கிட்ட போனா அவர் தனியார் மருத்துவர்கிட்ட நிறைய எல்லாருமே அவருடைய மருத்துவமனைக்கு வர சொல்றாங்க. அரசு மருத்துவர்கள், குழந்தை மருத்துவர்கள் கூட எல்லா மருத்துவர்களும் எல்லா செக்ஷன்லயும் இருக்கிறவங்க எல்லா மருத்துவர்களும் தனியார் கிளினிக் வச்சிருக்காங்க. அதை யாருமே எந்த அரசியல்வாதியுமே துரிதப்படுத்துற வேலையை செஞ்சதே கிடையாது. அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றதே கிடையாது. ஒரு 2-3 தடவை தரேஷ் அகமது இருக்கு, அவரு டாக்டர், அவர் இருந்ததுனால போய் மிட் நைட்ல கூட போய் செக் பண்ணாரு, எல்லாமே சரியா நடக்குதா, எல்லாம் சரியா நடக்குது. மத்தபடி அங்க எதுவுமே எது பண்றது கிடையாது. எதன் அடிப்படையில நம்ம இந்த 2 மாவட்டத்திற்கு 2 சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க போறோம்? வேட்பாளர் தேர்வு நம்ம எப்படி செய்ய போறோம்? அவர்கள் சமூக ஆர்வலராக இருக்க வேண்டும். இந்த மாவட்டத்தை நேசிக்கிறவர்களாக, இந்த தொகுதிகளை நேசிக்கிறவர்களாக, இந்த மக்களை நேசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எந்த மாதிரி வேட்பாளருக்கு ஓட்டு போட போறோம்? ஓட்டுக்கு பணம் கொடுக்காதவரா இருக்கணும். அவருக்கு தான். அடுத்தது விகிதாச்சார அடிப்படையில வாய்ப்பு தரணும். ஒரு கட்சி ஜெயிக்குது, அடுத்த கட்சி 10,000 ஓட்டு ஒருத்தர் வாங்குறாரு, ஒருத்தர் 9,000 ஓட்டு வாங்கி தோத்து போறாரு. 1000 ஓட்டு வித்தியாசம். இந்த 9,000 ஓட்டு வாங்கறதுக்கு அவரோட உழைப்பு இருக்குது. பணம் கொடுக்கறாங்க கொடுக்கல ரெண்டாவது, அவர் உழைப்பு இருக்குது. அவரை நம்பி போன மக்கள் இருக்காங்க. இந்த விகிதாச்சாரத்தை கொண்டு வந்தோம்னா 8% ஓட்டா ஒருத்தர், 8% எம்எல்ஏ உனக்கு, 10% ஓட்டா 10%, 1% ஓட்டா 1% எம்எல்ஏ உங்களுக்கு. அப்ப எல்லா கட்சிக்காரங்களும் சட்டசபையில போகும்போது ஒரு பதட்டம் இருக்கும். எல்லாத்துக்குமே சரியா ஆட்சி பண்ணணும் பதட்டம் இருக்கும். இப்போ ஒரே கட்சி ஆட்சி பண்ணும்போது ஒரே கட்சி கூட்டணி, ஒரே கட்சியில் நீங்க ஒரே சின்னத்தில் நில்லுங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க வச்சதான் சட்டம். மக்கள் கேள்வி கேட்க முடியாது. எங்களுடைய மக்கள் பிரச்சனைலாம் சட்டசபையில பேசி கொண்டு வரணும் சார். அந்த ஒரு வேட்பாளர் தான் சார் எங்களுக்கு வேணும் சார். தொகுதி பிரச்சனையே சட்டசபையில பேசுற வேட்பாளர். அடுத்தது நான் போடுற ஓட்டுக்கும் வேல்யூ வேணும்னா நான் போடுற வேட்பாளர் உள்ள போகணும், என் ஓட்டுக்கு வேல்யூ வரணும். ஆகவே விகிதாச்சார அடிப்படையில் கொண்டு வர்றது தான் ஒரு சரியான தேர்தல் முறையாக இருக்கும். அப்படி விகிதாச்சார அடிப்படையில் வந்தாலே இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறது, பணம் உள்ள ஆளுங்க எல்லாமே வெளியில் போயிடுவாங்க. தியாகம் இப்போ பேசுகிறாங்கல்ல, மக்களுடைய நேர்மை, மக்களுக்கு பாடுபடணும் அப்படிங்கிற சிந்தனை, இப்படி செஞ்சாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க. ஆகவே இந்த விகிதாச்சார அடிப்படைக்கு மாறணும். இதுதான் மிக முக்கியமான கோரிக்கை. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேட்பாளருக்கு எங்களுடைய வாக்கு செலுத்தணும். யார் ஆட்சியில் இருந்தாலும் மைய அரசுக்கு இணக்கமான மாநில அரசு இருந்து அங்க வழங்குற நலத்திட்ட உதவி வாங்கி இங்க பயன்படுத்துற எந்த ஒரு வேட்பாளர் இருந்தாலும் அவருக்கு என்ன ஆதரவு உண்டு. ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுற மெத்தடையே மாற்றணும். சின்னங்கிறதே ஒழிக்கணும். ஒரே சின்னம், ஒரு கட்சிக்கு தான் சின்னம், கட்சியோட வேட்பாளருங்கிற மாற்றிட்டு அந்த சின்னத்துக்கு பதிலாக அந்த வேட்பாளரோட ஃபோட்டோவை தெளிவாக வைக்கணும். இன்னமுமே
30% மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாமல் தான் இருக்காங்க. இன்னமும் போயிட்டு யாருக்கு ஓட்டு போடுவீங்க கேட்டிங்கன்னா, நான் சூரியனுக்கு போடுவேன், நான் ரெட்டலைக்கு போடுவேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, நான் இந்த மனுஷனுக்கு போடுறேன், இவர் நல்ல மனுஷன், இவர் நல்லது பண்ணுவார்னு யாரும் போடுறதில்ல. அதனால சின்னத்துக்கு பதிலாக வேட்பாளரோட முகத்தை தெளிவாக வச்சாங்கன்னா தான் மக்கள் வந்து தெளிவாக, ஓ இவரா, அப்ப இவருக்கு போட்டா நல்லது செய்வாரு செய்ய மாட்டாருன்னு தெரியும். வெறும் சின்னங்கள் மட்டும்தான் மக்கள் மனதில் இருக்குது. தனிப்பட்ட வேட்பாளரும் பற்றியான ஒரு புரிதல் இல்ல. கட்சி சார்ந்து ஓட்டு போடுறதுனால மாற்றங்கள் வரதில்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து அடுத்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய குடியிருக்கிறவர் வந்து இந்த சட்டமன்றத்தில் நிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஏன்னா எங்கேயோ நிக்கிறாரு, அவருக்கு இந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். குறைந்தபட்ச வயது இருக்கிற மாதிரி அதிகபட்ச வயது வைக்கணும். 70 வயசு 80 வயசு வரைக்கும் அவரே எம்எல்ஏ வரக்கூடாது. குறைஞ்ச 2 தடவைக்கு மேல அவர் எம்எல்ஏக்கு போட்டியிடவே கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்து ஒரு வேட்பாளர்களை எந்த கட்சி நிறுத்தினாலும் அந்த கட்சிக்கு முழுமையா ஆதரவு கொடுத்து வாக்கு செலுத்துவதை தெரிவிச்சுக்கிறோம். தகுதியான வேட்பாளர் அவர் எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த தொகுதி சார்ந்த வேட்பாளர், அவர் மக்கள் பிரச்சனையை தெரிந்த வேட்பாளரா இருந்தா வாக்களிக்க எல்லாரும் தயாராக இருப்பதாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. உங்க கருத்துக்களுக்கு நன்றி. ஜனநாயக திருவிழா 2026 மக்களோட புதிய தலைமுறை பெரம்பலூர் மாவட்டம் 2 சட்டமன்ற தொகுதி மக்களோட கருத்துக்களை கேட்டோம். மீண்டும் அடுத்த மாவட்டத்தோடு சந்திக்கலாம். நன்றி.